அம்மா பிறந்த நாள் அப்போ அதை முன்னிட்டு தான் தம்பி இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வளமையாக குக்கிங் இல்லை. இன்றைக்கி டென்மார்க்கில் இருக்கிற நடேசலிங்கம் ஜே அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் அம்மாவோட பேரில் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதாவது வந்து அந்த கர்மம் எடுக்கிறாங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு வழங்க போகிறோம். ஒரு 35 சாப்பாடு பார்த்துட்டு தண்ணி வகையும் கொண்டு கொடுக்குறோம். வளமையை வந்து நாங்கள் பள்ளிவிட கோயில் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோயில் முருகப்பாடு அம்மாவை இந்த வீடியோ பார்க்கணுங்க. அம்மா மறக்காமல் நீங்களும் மிஸ் பண்ணுங்க. அப்போ உண்மையிலே நாங்கள் இப்போ சன்னதி கோயில் வாசல் 3 வகுப்புக்கிட்ட வந்து தொண்டமே நார்கிட்ட நிற்கிறேன். அப்போ நாளைக்கு ஐயாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு நாங்கள் கொடுப்போம். டென்மார்க்கில் இருக்க ஜே அம்மாண்ட பர்த்டே ஐயா நாளைக்கு. அப்போ அதை முன்னிட்டு சாப்பாடு கொடுக்க சொன்னதா. அப்போ நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க ஐயா. பாயாசம், ரசம், குழம்பு, ஒரு 4 மரத்துக்கு சாப்பிட வேண்டாம். தண்ணி ஏன் நீங்கள் முடியும் ஐயா இல்லை நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படுங்க சரிங்க போட்டு வரோம். என்னென்ன டென்மார்க்கில் உள்ள அம்மாவுக்கு பிறந்த நாள் அப்போ அதை முன்னிட்டு தான் தம்பி சாப்பாடு அப்படிதான் கற்பூரமிக்கிறாக்காக சரி அம்மா இந்த அம்மாவுக்கு 2 ஒரு அம்மா அக்கா வாரீங்களா வேண்டு நாங்களும் அக்காவுக்கு சாப்பாடு சப்பு மாக்கி இல்லை பேக்கி ஒன்று போட்டோம் அக்கா ஒரு பேக்கி வச்சுருக்காங்க எப்படிங்களா கரும்பு சட்டைக்கா கூட செய்யண்டாவா சொல்லிவிட்டா கற்றுக்கா இந்த வாட்டி படிக்கணும் இல்லாத ஒரு கொடுத்துருங்க
கொஞ்சம் பேசுறீங்களா? அண்டைக்கு கொண்டு வந்து தந்தீங்களா என்ன அண்டைக்கு தந்தீங்க அம்மா அம்மா வாங்க அம்மா வாங்கினாக்க பிள்ளைத்துறீங்களா? அம்மா கொஞ்சம் பிள்ளைத்துறீங்களா? ஆமாம் வாங்க ஐயா மேலே வேலை முடிஞ்சது வார நான் கொண்டு வரல மாதிரி சாமான் சாப்பாடு வாங்கணுமா 300 ரூபாய்க்கு வந்தால் கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் அந்த சாப்பாட்டை வந்து கொடுத்தது உண்மையிலே அந்த ஜி அம்மாவுக்கும் எங்கள் குடும்ப சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. நாளைக்கு அதுவும் இந்த பேர்த்தியோட நாங்களும் உண்மையிலே அம்மாவுக்கு
கேக் வெட்டி நாங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுவோமே அந்த இடத்துல. இருந்தாலும் நானும் அட்வான்ஸாக ஜெயாம்மாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் இப்படியான உதவிகள் எல்லாம் செஞ்சோன்னு மென்மேலும் நன்றாக இருக்கும். அதை விட இன்றைக்கு எனக்கு என்னென்னு சொல்கிறேன், கடவுளை முருகன் வாசலில் வந்தது நான் என்ன எனக்கு உருவாட போதாங்க அவ்வளோ ஒரு விட்டு போயிருப்பேன். நீங்க போங்க. ஆனா உண்மையில எனக்கு அப்படியே அந்த ரோட்ல வரையவே எனக்கு அப்படி இந்த என்னன்னு சொல்றேன் இப்படி சொல்றேன்னே எனக்கு தெரியல. இந்த முருகனுக்கு எனக்கு தான் அது விளங்கும் அந்த பந்தம். சரியான மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வல்ற கோயிலுக்கு போகாமல் இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாத்து முருகப்பா அழைச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இங்கே வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னால் எவ்வளவும் கொடுத்துட்டு போகலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நிறைய தர்மம் எடுக்கிறார்கள். எக்ஸ்ட்ரா இல்லை நடந்து செல்வ சந்நிதி எடுத்துக்கொண்டாலே வெள்ளிக்கிழமை என்னாலும் பொண்ணால் தான் உண்மையிலே அந்த மடத்தில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த காலையில் ஆளாக்கள் நிறைய பேர் நிற்கினோம். அப்போ வராத ஆக்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்சல் கொடுத்து விட்டது. நான் ஒழுங்கு வராத ஆக்களுக்கு ஒரு அம்மா மாதிரி வந்து ரெண்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து கற்பூரம் அப்போ சில பேர் வந்து வீடியோவுக்கு வரையில அப்போ கோயிலுக்குன்னு சொல்லி வந்த இடத்துல நாங்கள் வீடியோவை வந்து நான் பார்க்கலாதானே. அப்போ உண்மையிலே மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அந்த சாப்பாடை வந்து கொடுத்து. அதே எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடணும். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ரிலாக்ஸாக நாங்கள் அதோட இன்னும் ஒரு சந்தோஷம். நாங்கள் வார வழியில் இதை பற்றி சொல்லுங்க அப்படியே. ரைட். உண்மையில இந்த தாமரை இதை பார்த்தது எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தால் பதில் வந்திருக்க பார்க்கணும் மட்டுமே நிற்கிறோமே. அதை விட இந்த வெள்ளிக்கிழமை நல்ல மூலடி தாளடி எல்லாம் சும்மா முள்ளாக்குது கோயில் ஆசையாக இருக்குது பார்க்க. நல்ல சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. எனக்கு சாப்பாடாலும் பரவாயில்ல. முருகனை சந்தோஷமா நாம இப்போ வீடு செல்வோம்மா. சரி. இந்த அம்மாவுக்கு நன்றி. ஏன்னா உண்மையில இந்த எத்தனையோ ஏழைகளுக்கு வந்து இந்த உணவை கொடுத்ததுக்கு அம்மாவுக்குன்னு ரொம்ப நன்றி சொல்லணும். நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட வீடியோ இந்த சாப்பாடு கொடுத்த இதெல்லாம் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதை விட இந்த முருகப்பாண்ட ஆலயத்தில் வந்து நல்ல மிருதங்காடிகள் மோளடிகள் எனக்கு அதை உண்மையிலே முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எங்களோட வீடியோ பார்க்கணும், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக வாரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஜதுண்ட பர்த்டேல சந்திப்போம். பாய்.